பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளிட்ட அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்கள் கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிகளை 12 கூடை எடுத்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் ஒரு பொய்யான இதை பண்ணுறாங்க. அதாவது இயேசுக்குள்ளே வந்தால் உங்களை ஆசீர்வதிச்சிருவார், வீடு கொடுத்துருவார், காரு கொடுத்துருவார், அது கொடுத்துருவாரு, இது கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்க. அது காரணமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பார். அந்த இடத்துல வனாந்தரத்தில் 5000 பேருக்கு புருஷர்களும் ஸ்திரீகளும் இருந்தாங்க. அங்கே தேவை இயேசுக்கு அறிந்திருக்கிறார். அங்கே அவங்களுக்கு தேவை உணவு. இயேசு இந்த உலகத்தை படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நினச்சிருந்தாருன்னா அங்கே எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஆனால் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தேவனுக்கு சித்தமான காரியம் தான் கட்டாயம் நடக்கும். 2வது பேதுரு பாருங்க, 29வது வருஷம். அதற்கு ஆண்டவரே, நீரேயானால் என்னை வா என்று கட்டளையிடும் சொன்ன இயேசு கடலின் மேலே இருக்கும்போது வர சொல்கிறாரு. உடனே அவனுக்குள்ள ஒரு அற்ப விசுவாசம், காற்றையும் கடலையும் கண்டு அற்ப விசுவாசமை பார்க்கிறான். ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன், என்னை ரட்சியம் என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவன் கையை நீட்டி கூப்பிட்டு தூக்கி இருக்கிறார். இயேசு தான் வான்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை போய் நம்ம மாட்டியிருப்போம். சில நாள் தேவ சித்தத்தினாலேயோ போய் மாட்டியிருப்போம். அந்த பிரச்சனைக்குள்ள தேவன் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, அந்த ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறதுனால நம்ம தங்கத்தை இல்லை வெள்ளியை புடமிட்டு நம்ம சுத்திகரிக்கப்படும் போது நம்மளை சரி பண்ணுவார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களை சரி பண்ணுறதுக்காக அது வருதுன்னு நினச்சிக்கோங்க. பேதுரு கடல் மேல் நடந்து வரும்போது கேட்குறாரு, அவன் உள்ளே மடிந்து போகிறார். ஆண்டவர் ரட்சியம் பண்ணோன்னே அந்த இடத்துல அவர் ஒரு சுத்திகரிக்கப்படுகிறார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. பிரச்சனை வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நாளைக்கு தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை ரட்சியம் என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேவனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை நேர்த்தியாக அதை சீர்படுத்துவார், அதை சிறப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. இது